போன மாதம் ஒரு 2 வாரத்துக்கு முன்னால் த மல்டிவர்ஸ் ப்ரூவ்ஸ் த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் காட் அப்படின்ற பெயரில் நான் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி மிஸ்டர் ஜிகே அவரும் ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. கடவுள் பிரபஞ்சத்தை படைத்தாரா அப்படின்ற பெயரில் அவர் ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. அந்த வீடியோவை பற்றி என்னோட கமெண்ட் செக்ஷனில் என்னோட சப்ஸ்கிரைபர் தம்பி ஒருத்தர் மிஸ்டர் ஜிகே இந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்காரு, கக்கு பற்றி பேசியிருக்காரு, மேபி உங்கள் வீடியோவை அவர் பார்த்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னார். நானும் போய் பார்த்தேன். அதில் டைட்டில் கூட வந்து நம்ம வச்சிருந்த சேம் டைட்டில் தான் அவரும் வச்சிருந்தாரு. ஸ்டீபன் ஹாக்கிங் வர்சஸ் மிச்சியோ கக்கு நான் வச்சிருந்தேன், அதே தான் அவரும் வச்சிருந்தாரு. ஸோ மேபி அவர் பார்த்துருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நான் போட்ட காணொலி அதை பார்த்துட்டு தான் அவர் அதை பற்றி பேசியிருந்தாரா இல்லை இதெல்லாம் கோஇன்சிடென்ஸ் தான் எனக்கு தெரியாது. பட் நிறைய ரிசம்பிளன்ஸ் இருந்துச்சு. அதில் 3வது நிமிஷம் 3வது செகண்டில் அண்ணன் ஒரு சில புத்தகத்தை பற்றி பேசுறாரு. கக்கு எழுதின புத்தகம். இவர் நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காரு. ரொம்ப ஃபேமஸானது த காட் ஈக்குவேஷன், த ஃபியூச்சர் ஆஃப் ஹியூமனிட்டி, பிசிக்ஸ் ஆஃப் இம்பாசிபிள், பியாண்ட் ஐன்ஸ்டீன், அப்புறம் ஸ்ட்ரிங் தியரி பற்றி 2-3 புத்தகங்கள் அப்படி நிறைய எழுதியிருக்காரு. த காட் ஈக்குவேஷன், த ஃபியூச்சர் ஆஃப் ஹியூமனிட்டி, பிசிக்ஸ் ஆஃப் த இம்பாசிபிள், பியாண்ட் ஐன்ஸ்டீன். அண்ணன் சொன்ன 4 புக்கும் என்கிட்ட இருக்கு. அண்ணன் சொல்லாத 5வது புக்கு ஒன்று அதுவும் என்கிட்ட இருக்கு, பேரலல் வேர்ல்ட்ஸ் அப்படின்னு சொல்லி. இந்த 4 புத்தகத்தை பற்றி அண்ணன் பேசுறாரு. ஆனால் இதை படிச்சாரா அவரு அப்படின்றது கேள்விக்குறி தான். ஏன் சொல்றேன்னா அவர் பேசுற பல விஷயங்கள் கக்கு பேசுறத அப்படியே மாற்றி பேசுறாரு. அது என்ன நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். இன்ட்ரெஸ்டிங்லி மிஸ்டர் ஜிகேவோட டேபிளில் இன்னொரு புத்தகம் இருந்துச்சு. நான் கூட அது வந்து மிச்சியோ கக்குவா இருக்குமோ அப்படிலாம் கூட நினச்சிட்டேன். அப்படிலாம் கிடையாது. ஆஸ் யூஷுவல் ஸ்டீபன் ஹாக்கிங். ஏன்னா மிஸ்டர் ஜிகேவை பொறுத்த வரைக்கும் சயின்டிஸ்ட், அறிவியலாளர் அப்படின்னாலே அது வந்து ஸ்டீபன் ஹாக்கிங் தான். இந்த வீடியோவில் மிஸ்டர் ஜிகே வந்து 3 பேரை பற்றி பேசுறாரு. ஒன்று வந்து ஐன்ஸ்டீன், அடுத்து ஸ்பினோசா, அடுத்து மிச்சியோ கக்கு. இந்த 3 பேரை பற்றி பேசுறாரு. இந்த 3 பேரும் ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க. இந்த 3 பேரை பற்றி பேசுறாரு. ஒருவேளை இவங்க நல்லா கரைச்சி குடிச்சிருப்பாரோ படிச்சிருப்பாரோ மிஸ்டர் ஜிகே அப்படின்னு நான் யோசித்தேன். ஆனால் அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இல்லை அப்படின்றதான் உங்களுக்கு தெரிய வரும். நம்ம இப்போ வந்து ஒவ்வொருத்தரையாக பார்க்கலாம். முதல்ல ஐன்ஸ்டீன், அதுக்கப்புறம் ஸ்பினோசா, அதுக்கப்புறம் மிச்சியோ கக்கு. 3 பேரும் கடவுளை பற்றி என்ன சொன்னாங்க அப்படின்றத பற்றி மிஸ்டர் ஜிகே பேசுறாரு. அவர் என்ன சொன்னாரு, ஆனா எது உண்மை அதை நம்ம பார்த்துடலாம். 1929 ஐன்ஸ்டீன் என்ன பண்றாருன்னா ஒரு யூத மத தலைவருக்கு ஒரு தந்தி அனுப்புறாரு. ஏன்னா ஐன்ஸ்டீனும் ஒரு யூதர், ஓகேவா. இப்போ அவர் என்ன சொல்றாரு, அதுல எனக்கு வந்து பர்சனல் காட் மேல நம்பிக்கை கிடையாது. யூத மதம் என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு பர்சனல் காடு உண்டு. இப்போ நீங்க பைபிளை படிச்சீங்கன்னா ஒரு பர்சனலா ஒரு காடு இருப்பாரு. அவர் வந்து மக்கள் கிட்ட வந்து பேசுவாரு, மக்கள் அவங்க கிட்ட பேசலாம் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும். மனுஷன் மாதிரி சிந்திச்சு மனுஷன் கூட கம்யூனிகேட் பண்ற இந்த மாதிரியான பர்சனல் கடவுளை நான் நம்பல அப்படின்னு ஐன்ஸ்டீன் சொல்லியிருந்தாரு. பட் நான் யாரை நம்புறேன் அப்படின்னா ஐ பிலீவ் இன் ஸ்பினோசாஸ் காட் அப்படின்னு சொல்லியிருந்தாரா. இப்போ இதைத்தான் மிஸ்டர் ஜிகே பேசுறாரு. அவருக்கு ஒரே சந்தோஷம். ஐன்ஸ்டீன் பாருங்களேன் பர்சனல் காட்லாம் இல்லைன்னு சொல்லிட்டாரு அப்படின்றது ரொம்ப சந்தோஷமா சொல்றாரு. இப்போ ஸ்பினோசாஸ் காட்னா என்னது அப்படின்றதுக்கு நம்ம மிஸ்டர் ஜிகே ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. ஐன்ஸ்டீன் சொன்ன கடவுள் வந்து நேச்சர், அதாவது த லா ஆஃப் நேச்சர் அப்படின்னு மிஸ்டர் ஜிகே சொல்றாரு. அதாவது இந்த இயற்கை விதிகள், கிராவிட்டி அப்படின்ற மாதிரியான இந்த இயற்கை விதிகளை தான் ஐன்ஸ்டீன் வந்து கடவுள்னு நம்பினாரு அப்படின்னு இவர் சொல்றாரு. ஆனால் இது உண்மை கிடையாது. ஏன்னா இதுக்கு பெரிய வித்தியாசம் இருக்கு. ஈவன் ஸ்டீபன் ஹாக்கிங் இருக்கார் இல்லையா, அவரே என்ன சொன்னார் தெரியுமா, கடவுளை நான் நம்பல, ஆனால் இந்த இயற்கை விதிகள் இருக்கு இல்லையா, கிராவிட்டி, இதுதான் கடவுள், இது நீங்க கடவுள்னு சொன்னா நான் அதை ஒத்துக்கிறேன். ஆனா ஹாக்கிங் சொன்னதுக்கும் ஐன்ஸ்டீன் சொன்னதுக்கும் பெரிய வித்தியாசம். ஐன்ஸ்டீன் ஆக்சுவலி என்ன சொன்னார் அப்படின்னா பர்சனல் கார்டை நான் நம்பல, ஓகே, ஆனா அதே நேரம் இந்த இயற்கை விதிகள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அது ஒரு ஆர்கனைஸ்டா இருக்கு, அது ஒரு ஃபைன் டியூன் பண்ண மாதிரி இருக்கு, அது ரொம்ப கரெக்டா இருக்கு. எல்லாமே இவ்வளவு ப்ரிசைஸா அமைஞ்சிருக்கிற இந்த இயற்கை விதிகள் எதுவுமே தன்னால வந்திருக்காது, இதுக்கு பின்னால ஒரு மைண்ட் இருக்கும் அப்படின்றதுதான் ஐன்ஸ்டீன் சொன்னது. இப்ப மிஸ்டர் ஜிகே என்ன பண்றாரு, நல்லா இதை போட்டு குழப்பறாரு. ஏன்னு சொல்றேன் கேளுங்க. இயற்கை விதிகள் இருக்கு, அதை தான் நான் கடவுள்னு நம்புறேன் அப்படின்னு சொல்றதுக்கும் விதிகளை படைச்சதுக்கு பின்னால ஒரு ஆள் இருக்கார் அப்படின்னு சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இவர் அதை 2 போட்டு குழப்பறாரு. 8வது நிமிஷம் 44 செகண்ட்ல அவர் திருப்பி அதையே சொல்றாரு, நான் வந்து இந்த லாவை தான் வந்து கடவுளை நம்புறேன். பிரபஞ்சத்தோடைய லா ஆஃப் பிசிக்ஸ், லா ஆஃப் நேச்சர், அதை வந்து கடவுள்னு கருதுறது. ஆனா ஐன்ஸ்டீன் சொன்னது அது கிடையாது. நான் அதை பின்னால சொல்றேன் என்னன்னு. இந்த கிளாஸ் வந்து இங்க அமைதியா உட்கார்ந்து இருக்கிறது காரணம் வந்து கிராவிட்டி. இப்ப ஐன்ஸ்டீன் வந்து இந்த கிளாஸை இங்க உட்கார வச்சிருக்கிற இந்த கிராவிட்டி தான் கடவுள் அப்படின்னு சொன்னாருன்னு மிஸ்டர் ஜிகே சொல்றாரு. ஆனா அது உண்மை கிடையாது. ஐன்ஸ்டீன் உண்மையாவே என்ன சொன்னார்னா இந்த கிராவிட்டி வந்து இவ்வளவு பவர்ஃபுல்லா இந்த கிளாஸை இந்த இடத்துல உட்கார வச்சிருக்கு, இந்த பேர் அண்டத்தை அது கட்டுப்பாட்டுல வச்சிருக்கு அப்படின்னா இவ்வளோ ஃபைன் டியூன் பண்ணி இவ்வளோ அக்யூரேட்டா இவ்வளோ ப்ரிசைஸா ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா அதுக்கு பின்னால ஒரு மைண்ட் இருக்கு, இவ்வளோ ஆர்டர்லியா எல்லாம் இருக்கு, அதுக்கு பின்னால ஒரு மைண்ட் இருக்கு, அதுதான் கடவுள் அப்படின்னு அவர் நம்பினாரு. இந்த 2க்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு, அதை நல்லா கவனிச்சுக்கோங்க. ஐன்ஸ்டீன் பிறந்து வளர்ந்த யூத மதத்துல பர்சனல் காட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் உண்டு. ஆனா அந்த கான்செப்டை நிராகரிச்ச அதே ஐன்ஸ்டீன் தான் இல்ல அதை நம்பல, ஆனா இது எல்லாத்துக்கும் பின்னாலே ஒரு மைண்ட் இருக்கு அப்படின்றது ஒத்துக்கிட்டாரு. அதை நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஐ பிலீவ் இன் ஸ்பினோசாஸ் காட் அப்படின்னு ஐன்ஸ்டீன் சொல்றாரு. அந்த ஸ்பினோசா யாருன்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஐன்ஸ்டீன் சொல்றது உங்களுக்கு புரியும். சரி, இப்போ ஐன்ஸ்டீன் சொன்னா அந்த ஸ்பினோசா யாரு அப்படின்றதுக்கு அண்ணன் அடுத்து வராரு. 8வது நிமிஷம் 53 செகண்ட்ல. ஏற்கனவே 2 வாட்டி வந்து சொன்னார் இல்லையா,
இந்த லா ஆஃப் நேச்சர் தான் கடவுள் அப்படின்னு சொல்லி அதைதான் திருப்பி சொல்றாரு. யூனிவர்ஸுடைய லாஸ் தான், அந்த விதிகள் தான் கடவுள் அப்படின்னு ஸ்பினோசா சொன்னதாக மிஸ்டர் சொல்றாரு. இதுவும் பொய். அப்ப உண்மையாகவே ஐன்ஸ்டீனும் ஸ்பினோசாவும் என்ன சொன்னாங்க? நீங்க ஸ்பினோசாவை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஐன்ஸ்டீனை புரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஐன்ஸ்டீனே சொல்லிட்டாரு, ஐ பிலீவ் இன் ஸ்பினோசாஸ் காட் அப்படின்னு சொல்லி. இந்த ஸ்பினோசா யாரு அப்படின்னா டச்சு நாட்டில், அதாவது நெதர்லாண்ட்ஸ் இருக்கிற ஆம்ஸ்டர்டாம்ல 17வது நூற்றாண்டுல வாழ்ந்த ஒரு யூதர். இவர் ஒரு பிலாசபர். இப்ப ஸ்பினோசாவோட பேருக்கும் எனக்கும் ஒரு பர்சனல் கனெக்ஷன் ஒன்று உண்டு. என்னன்னா இப்ப எனக்கு வந்து 2 வயசுல ஒரு பையன் இருக்கான். என் பையனுக்கு வந்து நாங்க நேம் சூஸ் பண்றப்போ நான் ஒரு 5 நேம் சூஸ் பண்ணேன். அந்த 5 நேம்ல இருந்து ஒரு 3 நேம் அது வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணேன். அந்த 3 நேம்ல ஒரு நேம் வந்து ஸ்பினோசாவோட பெயர். நேமை சூஸ் பண்ணிட்டு ஒய்ஃப் கிட்ட எடுத்துட்டு போனேன். அவங்க வந்து இது என்ன அக்ஷயா அனுஷயா மாதிரி ஸ்பினோசான்னு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேணான்னு சொல்லிட்டாங்க. இங்க எப்பவும் போல ஒய்ஃப் என்ன சொல்றாங்களோ அதான் நடக்கும். அதனால என்ன ஆச்சுன்னா அந்த நேமை வந்து டிராப் பண்ணியாச்சு. என் பையனுக்கு நான் வேற பேரை வச்சிட்டேன். ஏன் சொல்றேன்னா எனக்கு ஸ்பினோசா வந்து அவ்வளோ பிடிக்கும். காலேஜ் டேஸில் வந்து அவருடைய புக்ஸ்லாம் நான் படிச்சிருக்கேன். முக்கியமாக எத்திக்ஸ் அப்படின்ற அவருடைய ஒரு ஃபிலாசபிக்கல் ட்ரீடைஸ். ஆனால் என்ன பிரச்சனைனா ஒன்றுமே புரியாது. இவரை வந்து டெய்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. டெய்ஸ்ட்னா டெய்சம் அப்படின்ற ஒரு விதமான கொள்கையை வந்து இவர் நம்பினாரு. அதாவது கடவுள் அப்படின்றவர் தான் இந்த உலகத்தை படைச்சாரு, கடவுள்னு ஒருத்தர் இருக்காரு. ஆனால் அவர் வந்து அந்த நபரோ அந்த பொருளோ அந்த பவரோ இந்த உலகத்துல வந்து ஆக்டிவா செயல்படல அப்படின்றது அவரோட பிலீஃப். அதாவது கடவுள் உலகத்தை படைச்சிட்டு போயிட்டாரு, அவ்வளவுதான். இதை பத்தி என்னோட ஃப்ரெண்ட் வந்து என் கூட காலேஜில் படிக்கும்போது இதை பத்தி நானும் அவனும் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அவன் வந்து டெய்ஸ்ட். அவன் என்ன சொல்லுவான் தெரியுமா? இப்போ உன் ரூம்ல வந்து ஒரு டியூப் லைட் இருக்கு, அதை நீ ஆன் பண்றதுக்கு என்ன வேணும்? பவர் வேணும், ஒரு லைட் வேணும், அதுக்கு சோர்ஸ் வேணும். ஓகேவா? இருந்தா போதும் லைட் வந்து எரியும். ஒன்ஸ் லைட் வந்து எரிய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நீ போய் ஏதாவது பண்றியா? பண்றது இல்லை. நீ உட்காந்துருக்க, அது எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. அதே மாதிரிதான் கடவுளும். அவர் வந்தாரு, உலகத்தை படைச்சாரு, போயிட்டாரு, அவ்வளவுதான் அப்படின்னு அவன் பேசுவான். இது வந்து எனக்கு அப்பவே வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆர்குமெண்டா இருந்துச்சு. அதுல ஒரு லாஜிக் இருக்குதான் நான் நினைச்சேன். அவன் இன்னைக்கும் அப்படிதான் பேசிக்கிட்டு இருக்கான். என் ஃப்ரெண்டு கிட்டத்தட்ட 12 வருஷம் ஆகுது. பட் நான் வந்து அதெல்லாம் தாண்டி வந்துட்டேன். நான் வந்து ஒரு பர்சனல் கார்டு இருக்காரு அப்படின்றத நான் நம்புறேன். இப்ப ஸ்பினோசா வந்து என்னோட காலேஜ் டேஸ்ல எனக்கு இந்த மாதிரி தான் அறிமுகம். இந்த மாதிரி விஷயத்தை நாங்க பேச ஆரம்பிச்சோம். அவரை பத்தி நான் படிச்சேன். முக்கியமான புத்தகம் வந்து எத்திக்ஸ் அப்படின்ற ஒரு புத்தகம். அந்த புத்தகம் வந்து சின்ன புக் தான், ஆனா அது ஒரு மோனோகிராஃப் கிடையாது. மோனோகிராஃப் மீன்ஸ் ஒரே விஷயத்தை பத்தி பேசிருக்க மாட்டாரு. அது வந்து அஃபாரிசம்ஸ் சொல்லுவாங்க. ஒரு பாயிண்ட் சொல்லுவாரு, அதுக்கு ஒரு 4 லைன் எழுதுவாரு, அதுக்கப்புறம் வேற பாயிண்ட்டுக்கு போயிடுவாரு. அது ஒரு அஃபாரிசம்ஸ் மாதிரி இருக்கும். அதாவது நம்ம திருக்குறள் இருக்குல்ல, அந்த மாதிரி. நீங்க அந்த புக்ல எந்த பக்கத்துல வேணா போய் அங்க இருந்து ஒரு லைனை உருவி நீங்க படிக்க முடியும். அதே மாதிரி ஸ்பினோசா வந்து ஒரு பேந்திஸ்ட். பேந்திஸ்ட்னா பேந்திசம் சொல்லுவாங்க. அதாவது கடவுள் வந்து எல்லாமாகவே இருக்காரு, எல்லா பொருளும் கடவுள் தான், ஒரு சாதாரண பொருளும் கடவுள் தன்மை அடைய முடியும் அப்படின்ற மாதிரி அவர் பேசியிருப்பாரு. இது எங்கன்னா நம்ம ஹிந்து பிலாசபியோட ஒட்டி வரும். இப்ப இந்து மதத்துல வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, கடவுள் வந்து எல்லா இடத்துலயும் நீக்கமர நிறைந்திருக்கிறார், சாதாரண மனிதனும் கடவுள் தன்மையை அடைய முடியும், சாதாரண ஒரு மரத்துல கூட கடவுள் இருக்கார் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா? இந்த பிலாசபி தான் அவரும் பேசிட்டு இருந்தாரு. அதனால இவர் வந்து நம்ம ஊருக்கு ஆடுற மாதிரியே நமக்கு வந்து ஒரு ஃபீல் ஆகும் இவர் படிக்கும்போது. இது வந்து 2012. அதுக்கப்புறம் அவரை படிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் 2020 ஸ்பினோசா எனக்கு மீண்டும் அறிமுகமானார். எதுல அப்படின்னா இந்த புத்தகத்துல. இது வந்து ஹிஸ்டரி ஆஃப் த பைபிள் அப்படின்ற ஒரு புத்தகம். ஆக்ஸ்போர்ட்ல ப்ரொஃபஸரா வேலை பார்க்குற ஜான் பாட்டன் அப்படின்ற ஒரு ப்ரொஃபஸர் எழுதின புத்தகம் இது. இந்த புக்கோட தலைப்புக்கும் ஸ்பினோசாக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். சம்பந்தம் இருக்கு. இந்த புக்கில் வந்து ஜான் பாட்டன் வந்து எதை பத்தி பேசியிருப்பாருன்னா, பைபிள் வந்து எப்படி எழுதப்பட்டது, யார் எழுதுனாங்க, அதோட வரலாறு என்ன, அது எந்த காலகட்டத்தில் எழுதப்பட்டதுன்ற மாதிரி விரிவா வந்து எழுதியிருப்பாரு. முக்கியமா இதை வந்து ஒரு விமர்சன பார்வையா பார்த்திருப்பாரு. பைபிள் இருக்கிற அந்த டெக்ஸ்ட்டை வந்து அதை ஒரு ஸ்காலர்லியா அவர் பார்த்திருப்பாரு. அப்படி எழுதும்போது இதுல வந்து ஸ்பினோசா பத்தி அவர் பேசியிருக்காரு. இந்த புக்கு ஃபுல்லாவே நிறைய இடத்துல ஜான் பாட்டன் வந்து ஸ்பினோசாவோட வாழ்க்கையை பத்தி பேசியிருப்பாரு. அதுல முக்கியமா பக்கம் 409 ஸ்பினோசா அப்படின்ற மாதிரி ஒரு டைட்டிலே வச்சு நிறைய வந்து எழுதி வச்சிருப்பாரு. அவருடைய வாழ்க்கையை பத்தி எழுதியிருப்பாரு. ஏன் ஸ்பினோசா இங்க வந்தார் அப்படின்னா, ஸ்பினோசா வந்து ஒரு யூதராக பிறந்து ஒரு கடவுள் நம்பிக்கை உள்ள குடும்பத்தில் வளர்க்கப்பட்டாலும் அவருக்கு வந்து பைபிள் மேல நிறைய கேள்விகள் இருந்துச்சு. பைபிள்ல பேசப்பட்டிருக்கிற இந்த மிராக்கிள்ஸ் இருக்கு இல்லையா, கடவுள் வந்து நிறைய மிராக்கிள் பண்ணாரு அப்படின்ற மாதிரி பைபிள்ல கதைகள் இருக்கும். எல்லாமே எப்படி உண்மையா இருக்கும்னு அவர் வந்து யோசிக்க ஆரம்பிச்சாரு. அவருக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வந்துச்சு. முக்கியமா மிராக்கிள்ஸே நடக்காதுன்ற மாதிரி அவர் யோசிக்க ஆரம்பிச்சாரு. இயற்கைக்கு அப்பாற்பட்ட மாதிரியான மிராக்கிள்ஸ் நடக்குது இல்லையா, அதெல்லாம் பொய், அதெல்லாம் உண்மை கிடையாதுன்னு இவர் நம்ப ஆரம்பிச்சாரு. அதனால இவர் என்ன பண்ணாருன்னா, யூத மதத்தை விட்டு வெளியே வந்தாருன்னு சொல்லக்கூடாது, வெளியே விரட்டப்பட்டார். இவர் வாழ்ந்துட்டு இருந்த அந்த காலத்துல, அதாவது 1600களில் அங்க நெதர்லாண்ட்ஸ்ல அவங்க வாழும்போது அது ஒரு சின்ன கம்யூனிட்டி. அந்த ஆம்ஸ்டர்டாம்ல இருக்கிற அந்த சின்ன கம்யூனிட்டியில இவர் என்ன பண்ணாருன்னா உள்ள புகுந்து கலகம் பண்ணாரு. இந்த மாதிரி வந்து பைபிள் வந்து நிறைய கதைகள் சொல்லுது, அது வந்து உண்மை கிடையாதுன்ற மாதிரி சொன்னாரா. சொன்னதுமே அங்கிருந்த ஜூஸ் என்ன பண்ணாங்கன்னா, he was just 23, அப்போ வெளியே விரட்டி விட்டாங்க. இவர் அப்பையும் பேசுறத நுப்பாட்டல, சாகுற வரைக்கும் அதை பத்தி இவர் பேசிட்டு இருந்தாரு. இவர் பேசுறதும் எழுதுறதும் எந்த அளவுக்கு பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா, அங்கிருந்த கேத்தலிக் சர்ச் இருப்பாங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணாங்கன்னா இவர் எழுதின எல்லா புக்கையும் பேன் பண்ணாங்க, தடை பண்ணி வச்சாங்க. இவர் புக்கை யாரும் படிக்க கூடாது, இது வந்து பைபிளுக்கு எதிராக இருக்குன்ற மாதிரி
பேசினாங்க. நாத்திகர்களுக்கு இப்போ ஒரே ஜாலியா இருக்கும், பாருங்க ஸ்பினோசா வந்து கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டாரு, மிராக்கிள்ஸ் வந்து நடக்காதுன்னு சொல்லிட்டாரு, மதம் அப்படின்றதே தேவையில்லைன்னு சொல்லிட்டாருன்னு ரொம்ப ஹாப்பியா இருப்பீங்க. அவசரப்படாதீங்க, நான் சொல்றேன். இப்ப ஸ்பினோசா வந்து கடவுளை பத்தி என்ன நம்பினார் அப்படின்றதுக்காக அவர் சொல்றாரு, deism is a belief that though there is a god, his activity is confined to the creation of the universe, after which he takes no part in its running. அதாவது டெய்ஸ்லாம் என்னன்னா கடவுள் உலகத்தை படைச்சிட்டு போயிடுவார், அவ்வளவுதான். இதை தான் ஸ்பினோசா நம்பினாரு. அதுக்கப்புறம் பாட்டன் என்ன சொல்றாரு பாருங்க, people had of course doubted the truth of the biblical miracles before, but they would have been seen as simply atheist. இதுக்கு முன்னால இந்த மாதிரி மதங்கள் பேசுற அந்த மிராக்கிள்ஸ் எல்லாம் வந்து நடக்கல, கடவுள் உலகத்தை படைச்சார் அப்படின்றதெல்லாம் உண்மை கிடையாதுன்னு நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்க யாருன்னா சிம்பிளி ஏத்திஸ்ட், அவங்க வந்து கடவுள் மறுப்பாளர்களா இருந்தாங்க. ஆனா இவர் வந்து கொஞ்சம் வித்தியாசம். யாரு? ஸ்பினோசா combined a belief that God existed with the conviction that God did not do anything to change the natural order of events. கடவுள்னு ஒருத்தர் இருக்காரு, ஆனா இந்த இயற்கை விதிகளை அவர் மாத்துறது கிடையாது. ஆனா அவர் வந்து உலகத்தை படைச்சிட்டு போயிட்டாரு, அதுக்கப்புறம் அவருக்கு அங்க எந்த வேலையும் கிடையாது, உலகம் அது பாட்டுக்கு இயங்கிட்டு இருக்கு, கடவுள் இதுல வந்து உள்ள தலையிடுறது கிடையாதுன்ற மாதிரி ஸ்பினோசா நம்பினார் அப்படின்னு சொல்லி ஜான் பாட்டன் சொல்றாரு. அதுக்கப்புறம் இதே புக்ல பக்கம் 417 பாட்டன் என்ன சொல்றாருன்னா, இட் இஸ் பாசிபிள் டு see Spinoza as purely destructive. ஸ்பினோசா வந்து ஒரு அழிவுக்காரர், எல்லாத்தையும் மாத்துறாரு, மதத்தை வந்து கெடுக்கிறதுக்கு வந்திருக்காரு நீங்க நினைக்கலாம். ஆனா உண்மை என்னன்னா, பட் he is a pioneer of biblical criticism and as one who kept a firm hold on the essentials of biblical faith. அவர் வந்து பைபிள்ல இருக்கிற பல விஷயங்களை கேள்வி கேட்டாரு, அதே நேரம் பைபிள் சொல்ற அந்த மதத்தையும் அவர் உறுதியாக நம்பினார் அப்படின்னு ஜான் பாட்டன் சொல்றாரு. அப்ப உண்மை என்னன்னா, ஸ்பினோசாக்கு வந்து பர்சனல் காட் மேல நம்பிக்கை இல்லைன்றது உண்மைதான். ஆனா இந்த உலகத்தை படைச்சதுக்கு பின்னால ஒரு கடவுள் இருக்காரு, ஒரு பவர் இருக்கு அப்படின்னு அவர் நம்பினாரு. சரிப்பா, இப்ப வந்து ஜான் பாட்டன் சொல்றாருன்னு நீ சொல்ற, இது எப்படி நான் நம்புறது நீங்க கேட்பீங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா எத்திக்ஸ் போய் படிக்கலாம். எத்திக்ஸ் வந்து ஸ்பினோசாவுடைய சொந்த புத்தகம், அவர் எழுதின புத்தகம். அதுல அவர் என்ன பேசியிருக்காரு நம்ம பார்க்கலாம். எத்திக்ஸ் அப்படின்னு இவர் எழுதின இந்த புக்கோட முதல் பக்கத்துல இவர் வந்து காட் பத்தி தான் ஆரம்பிக்கிறாரு. கன்சர்னிங் காட் அப்படின்றதான் தலைப்பே. இந்த சாப்டரோட ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னா, அவர் ஒரு ப்ரொபோசிஷன் ஒன்று கொடுப்பாரு, ஒரு வாதம் வைப்பாரு, அந்த வாதத்துக்கான ப்ரூஃப் கொடுப்பாரு, அவரே கொடுத்து அதை வந்து ப்ரூவ் பண்ணுவார். அதுக்கு வந்து ப்ரிமைஸ் கொடுப்பாரு, அதுக்கான ஆர்குமெண்ட்ஸ் வைப்பாரு, வச்சு அதை வந்து ப்ரூவ் பண்ணுவார். இந்த மாதிரி தான் இவர் அதில் ஒரு ப்ரொபோசிஷன் வைக்கிறாரு. என்னன்னு பாருங்க, காட் ஆர் சப்ஸ்டன்ஸ் கன்சிஸ்டிங் ஆஃப் இன்ஃபினிட் attributes of which each expresses eternal and infinite essentiality necessarily exists. ஏதாவது புரியுதா? சத்தியமா புரியாது. ஃபர்ஸ்ட் டைம் படிக்கும்போது ஒண்ணுமே புரியாது. நான் உங்களை ரொம்ப பணிவோட கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையா கொஞ்சம் கேளுங்க அவர் என்ன சொல்றாருன்னு. காட் ஆர் சப்ஸ்டன்ஸ், இவர் வந்து பர்சனல் காடை வந்து நம்பல இல்லையா, அதனால காட் இல்லனா சப்ஸ்டன்ஸ் இல்லதான் ஒரு பொருள், கன்சிஸ்டிங் ஆஃப் இன்ஃபினிட் attributes, அதாவது முடிவில்லாத குணங்கள், முடிவில்லாத அந்த attributes, அந்த ஒரு குணாதிசயங்களை கொண்ட அந்த கடவுள், ஆஃப் which each expresses, அதாவது அந்த இன்ஃபினிட் attributeல இருக்கிற ஒவ்வொரு attributeம் எட்டர்னல் அண்ட் இன்ஃபினிட் எசென்ஷியாலிட்டி, அதாவது எட்டர்னலா நித்தியமானது, அழியாத, முடிவில்லாத அந்த ஒரு எசென்ஷியல் கேரக்டரை இந்த ஒவ்வொரு attributeம் கொண்டிருக்கு. இப்படி கொண்டிருக்கிற அந்த கடவுளோ அந்த சப்ஸ்டன்ஸோ நெசசரிலி எக்ஸிஸ்ட் அப்படின்னு சொல்றாரா? அப்போ அவர் வைக்கிற ஆர்குமெண்ட் என்ன அப்படின்னா, கடவுள் இல்லனா சப்ஸ்டன்ஸ் அப்படின்றது நெசசரிலி எக்ஸிஸ்ட் இருக்கு. ஏன்னா அதுக்கு வந்து எண்ணுக்கடங்காத attributes இருக்கு, ஒவ்வொரு attributesக்கும் எசென்சியல் கேரக்டர் இருக்கு. அப்படி இருக்கிற மாதிரியான ஒரு கடவுள் இருக்காரு இல்ல இருக்கு அப்படின்றது இவர் வைக்கிற ஆர்குமெண்ட். ஒரு ஆர்குமெண்ட் இவரே வச்சு அதுக்கு ஒரு ப்ரூஃபும் இவரே கொடுப்பாரு, இவரே அதுக்கு வாதம் பண்ணுவாரு. அடுத்து ஒரு 19 வரி இருக்கு, இதை ஃபுல்லா நான் படிக்க போறேன், கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. இப்போ வந்து ப்ரூஃப் வைக்கிறாரு. இஃப் திஸ் பி டினைட், இந்த ஆர்குமெண்ட் இருக்கு இல்லையா, கடவுள் இருக்கார் அப்படின்ற ஆர்குமெண்ட் வந்து ஒருவேளை மறுக்கப்பட்டால், அப்புறம் கன்சீவ்னா யோசிங்க, இமேஜின் பண்ணிக்கோங்க. இஃப் பாசிபிள், ஒருவேளை, that God does not exist, கடவுள் இல்லை அப்படின்றது ஒருவேளை வந்து கற்பனை பண்ணிக்கோங்க. then his essence does not involve existence, கடவுளுடைய எசன்ஸ், அதாவது கடவுளுடைய அந்த மூலம், அந்த கோர் இல்லாம, கடவுள் அப்படின்ற ஒரு கோர் பீயிங் இல்லாம எக்ஸிஸ்டன்ஸே பாசிபிள் கிடையாது அப்படின்னு சொல்றாரா? சொல்லிட்டு அடுத்து நான் சொல்றாரு, but this is absurd, இது மடத்தனம், முட்டாள்தனம், அறிவில்லாதத்தனம், அறிவிலித்தனம், பைத்தியகாரத்தனம் எல்லாம் சொல்றாரா? சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்றாரு, therefore God necessarily exists. இங்க வந்து 2 லைன்ல ப்ரூஃப்னு சொல்லி முடிச்சிட்டாரு. அடுத்து வந்து இன்னொரு ப்ரூஃப் தராரு பாருங்களேன். of everything whatsoever a cause or reason must be assigned either for its existence or for its non-existence. இவர் என்ன சொல்றாரு, ஒரு பொருள் இருக்கு இல்லனா இல்ல, அந்த 2 விஷயத்துக்குமே, அந்த 2 விஷயத்தை பத்தி நீங்க பேசணும் அப்படினாலே அதுக்கு வந்து ஒரு தூண்டுகோல் இருக்கணும், இன்னொன்னு வந்து ஒரு காரணம் இருக்கணும். ஒரு காஸ், அதுக்கப்புறம் ரீசன், அந்த ரெண்டுமே இருக்கணும். காஸ்னா அதை உருவாக்குனது, அந்த ஒரு பொருள் இருக்கு அப்படின்னா ஏன் இருக்கு அப்படின்றதுக்கு ஒரு ஃபோர்ஸ் இருக்கும்ல, அதுவும் இருக்கணும். அது ஏன் இருக்கு அப்படின்றதுக்கு ஒரு விளக்கமும் இருக்கணும். ஃபார் போத் எக்ஸிஸ்டன்ஸ் அண்ட் நான் எக்ஸிஸ்டன்ஸ், ஒரு பொருள் இருந்தாலும் சரி இல்லனாலும் சரி. இது வந்து ஃபர்ஸ்ட் கொஞ்சம் புரியாது,
நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இந்த கிளாஸ் இங்க இருக்கு, அது இருக்கிறதுக்கான காரணம் என்ன, காசு என்ன அப்படின்னா அதோட தூண்டுகோல் வந்து நான் வந்து வச்சேன் இங்க. அது இங்க இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா ஒரு ஏஸ்தட்டிக்ஸ்க்காக நாங்க வச்சிருக்கேன். ஒருவேளை இந்த கிளாஸ் இங்க இல்ல அப்படின்னாலும் ஏன் இங்க இல்ல, எதனால இல்லன்னு நான் விளக்கணும். அதுக்கு அவரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு பாருங்க. if a triangle exists, a reason or cause must be granted for its existence. ஒரு ட்ரையாங்கிள் இருக்குன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும். if on the contrary it does not exist, a cause must also be granted which prevents it from existing or annuls its existence. ஒருவேளை அந்த ட்ரையாங்கிள் அங்க இல்ல அப்படின்னாலும் ஏன் இல்ல, எந்த விஷயம் வந்து அது அங்க இல்லாம பண்ணிச்சுன்றதும் நீங்க சொல்லணும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து இன்னும் டீப்பரா போறாரு. this reason or cause must either be contained in the nature of the thing in question or be external to it. இதோட காரணம் இருக்கு இல்லையா, ஒரு பொருள் இருக்கு இல்ல அப்படின்றதுக்கான ஒரு காரணம் இருக்கும் இல்லையா, அந்த காரணம் வந்து அந்த பொருள் கூடயே சேர்ந்து இருக்கணும், இல்லனா அதுக்கு வெளியே இருக்கணும். இதுக்கு இன்னும் ஒரு சூப்பரான ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு பாருங்க. For instance, the reason for the non-existence of a square circle is indicated in its nature, namely because it would involve a contradiction. ஸ்கொயர் சர்க்கிள்னு ஒரு ஷேப்பை வரைய சொன்னா உங்களால வரைய முடியுமா? முடியாது. ஏன்னா ஒன்னு ஸ்கொயரா இருக்கணும் இல்ல சர்க்கிளா இருக்கணும். ஸ்கொயருக்கு வந்து 4 கார்னர் இருக்கும், சர்க்கிளுக்கு வந்து கார்னரே கிடையாது. ரெண்டும் கான்ட்ரடிக்ஷனான விஷயங்கள். அப்போ அந்த மாதிரி ஒரு ஷேப்பை வந்து நீங்க வரைய முடியாது. அப்படி ஒரு ஷேப் வந்து எக்ஸிஸ்ட் ஆகுறதுக்கான சான்ஸே இல்ல. ஸ்கொயர் சர்க்கிள் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இல்ல, ஒரு ஷேப்பே இல்ல அப்படின்றதுக்கான அந்த காரணம் வந்து அதோட நேச்சர்ல இருக்கு. ஏன்னா அது ஒரு கான்ட்ரடிக்ஷன், அது நேச்சர்ல பாசிபிள் கிடையாது இல்லையா. இதுக்கப்புறம் இந்த விஷயத்தை வந்து அப்படியே கடவுளுக்கு வந்து அப்ளை பண்றாரு. இஃப் then no cause or reason can be given which prevents the existence of God or which destroys his existence, we must certainly conclude that he necessarily does exist. அடுத்து வந்து இப்போ 2 விஷயம் சொல்றாரு. ஒன்னு வந்து ஒரு ட்ரையாங்கிள் வந்து நெசசரிலி எக்ஸிஸ்ட், அது வந்து இருந்தே ஆகணும் அப்படின்றது ஒரு ப்ரொபோசிஷன். இன்னொன்று வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்ற இன்னொரு ப்ரொபோசிஷன். அடுத்து என்ன சொல்றாரு, ஒரு விஷயத்தோட நான் எக்ஸிஸ்டன்ஸை தடுக்கிறதுக்கு, ஒரு விஷயம் இல்லை அப்படின்றத ப்ரூவ் பண்றதுக்கு, இல்லை அதை தடுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு காரணமோ ஒரு தூண்டுகோலோ இல்லை அப்படின்னா அது வந்து நெசசரிலி எக்ஸிஸ்ட், அது வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அன்லெஸ் ஒரு பொருள், ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து அதோட எக்ஸிஸ்டன்ஸ், ஒரு பொருளுடைய இருப்பை வந்து தடுக்கல அப்படின்னா அந்த பொருள் வந்து இருந்தே ஆகணும் அப்படின்றது இவரோட அப்சர்வேஷன். அடுத்து என்ன சொல்றாரு, கடவுள் இல்லை அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு காரணமோ ஒரு தூண்டுகோல், ஒரு காஸ் இல்லைன்னா ஒரு ரீசன், இந்த ரெண்டுமே கொடுக்கப்படலை அப்படின்னா நம்ம வந்து கண்டிப்பா முடிவு பண்ணிக்கலாம் கடவுள் இருக்கார் அப்படின்னு சொல்லி. ஏன்னா கடவுள் இல்லைன்னா ஏன் இல்லை, எதுக்கு இல்லைன்னு ஒரு கேள்வி வரும்ல. அப்படி ஒரு சாட்டிஸ்பாக்சனா ஒரு ஆன்சர் இது வரைக்கும் கொடுக்கப்படலை, அதனால கடவுள் இருக்காரு, இருந்தே ஆகணும்னு இவர் சொல்றாரு. If such a reason or cause should be given, it must either be drawn from the very nature of God or be external to him, that is drawn from another substance of another nature. அடுத்து அந்த ட்ரையாங்கிள் லாஜிக்கை இங்க அப்ளை பண்றாரு. ஒருவேளை நீங்க வந்து கடவுள் இல்லை அப்படின்றதுக்கு நீங்க ஒரு காரணம் சொல்றீங்கன்னு வைங்களேன், ஏன் இல்லை அப்படின்றதுக்கு நீங்க ஒரு காரணம் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த ரீசன் இருக்குல்ல, ஏன் அவர் இல்லை அப்படின்றதுக்கான அந்த ரீசன் வந்து ஒன்னு கடவுளுடைய வெரி நேச்சர், கடவுளுடைய இயல்புலையே நீங்க வந்து எடுத்திருக்கணும். இன்னொன்னு வந்து அதுக்கு வெளியே எக்ஸ்டர்னலா கடவுளுக்கு வெளியே இருந்து அந்த காரணத்தை நீங்க வந்து எடுத்திருக்கணும். For if it were of the same nature, God by that very fact would be admitted to exist. ஒருவேளை கடவுள் இல்லை அப்படின்னு நீங்க சொல்றீங்க, அந்த காரணத்தை நீங்க கடவுள்கிட்ட இருந்தே நீங்க எடுத்தீங்க அப்படின்னா, அந்த நேச்சர்ல இருந்தே நீங்க சொல்றீங்க கடவுள் இல்லை அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னா அது உண்மை கிடையாது, கடவுள் உண்மையாவே இருக்கிறார். அப்போ பை டெஃபினிஷன் காட் அப்படின்றது இருக்க வேண்டிய ஒரு கருதுகோள் அப்படின்னு அவர் சொல்றாரு. கடவுள் இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஏன் இல்லை அப்படின்னு கேள்வி கேட்டா அதற்கான காரணத்தை வந்து கடவுள்கிட்ட இருந்தே நீங்க போய் எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா, கடவுள் அப்படின்ற அந்த ஒரு ஐடியா வச்சு நீங்க எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க கடவுள் இருக்காருன்னு நீங்க ஒத்துக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அடுத்து என்ன சொல்றாரு, பட் சப்ஸ்டன்ஸ் ஆஃப் another nature could have nothing in common with God by proposition 2 and therefore would be unable either to cause or to destroy his existence. கடவுள் இல்லாமல் இருப்பதற்கான காரணம் இருக்கும்ல, இப்ப கடவுள் இல்லை அப்படின்னா அதுக்கு ஒரு சில காரணங்கள் இருக்கும்ல, அந்த காரணத்தை நீங்க வந்து ஒன்னு கடவுள்கிட்ட இருந்து எடுக்கலாம், இல்லனா கடவுளுக்கு வெளியே இருக்கிற விஷயங்கள்ல இருந்து நீங்க எடுக்கலாம். பட் அக்கார்டிங் டு proposition 2, இவர் வந்து நீங்க மேல போனீங்கன்னா proposition 2ல வந்து ஒரு சில விஷயங்கள் பேசியிருப்பார். என்னன்னா, two substances whose attributes are different have nothing in common. ரெண்டு வித்தியாசமான குணாதிசயங்களை கொண்ட சப்ஸ்டன்ஸ், அதை வந்து நம்ம அதை ஒண்ணா ஆக்க முடியாது, அதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. சோ கடவுள் இல்லை நீங்க சொல்றீங்க, பட் கடவுள் இல்லை அப்படின்றதுக்கு நீங்க சொல்லக்கூடிய காரணங்கள் வந்து கடவுள் இல்லாமல் போறதுக்கான அந்த காரணங்கள் வந்து கடவுளுக்கு வெளியே இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா கடவுள் பை டெஃபினிஷன் அவர் தான் எல்லாத்தையும் உருவாக்கினார். அவர் தான் எல்லாத்தையும் உருவாக்கினார் அப்படின்னா அந்த செகண்டரி சப்ஸ்டன்ஸ் வந்து கடவுளை உருவாக்கவோ இல்ல அழிக்கவோ முடியாது. As then a reason or cause which would annul the divine existence cannot be drawn from anything external to the divine nature. Such cause must perforce, if God does not exist, be drawn from God's own nature, which would involve a contradiction. கடவுளே இல்ல அப்படின்னா கடவுளை இல்லாமல் ஆக்குவதற்கான அந்த காரணம் இருக்கும் இல்லையா, அது எங்க இருந்து வந்துச்சுன்னு கேக்குறாரு. இது ஒரு கான்ட்ரடிக்ஷன்.
கண்டிப்பா இது ஒரு கான்ட்ரடிக்ஷன். கடவுளை இல்லாம ஆக்குறதுக்கான காரணமே கடவுள் கிட்ட இருந்தா வரணும். அப்ப கடவுளே இல்லைன்னா அந்த காரணம் எப்படி வரும்? இது வந்து உங்களுக்கு தலை வலிக்கும் கண்டிப்பா. ஆனா கொஞ்சம் கவனிச்சா நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இவர் அடுத்து பேச போறது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இவர் பேசுனது எல்லாத்தையும் sum up பண்றாரு. To make such an affirmation about a being absolutely infinite and supremely perfect is absurd. அப்ப கடவுள்னா யாரு? absolutely infinite, அவருக்கு வந்து முடிவே கிடையாது. அதுக்கப்புறம் supremely perfect, அவருக்கு வந்து perfectனா perfect அவ்வளவுதான். அவரை தாண்டி ஒரு perfection நீங்க பார்க்கவே முடியாது. ஒண்ணு அவருக்கு வந்து முடிவே கிடையாது, இன்னொன்னு வந்து அவர் perfect. இப்படி ரெண்டு குணாதிசயங்களையும் உள்ளடக்கிய ஒரு பீயிங் வந்து அதை இல்லாம ஆக்குறதுக்கான காரணம் வந்து அதுக்குள்ளேயே இருக்கு அப்படின்னு பேசுறது வந்து absurd, முட்டாள்தனம் திருப்பி சொல்றாரு. Therefore neither in the nature of God nor externally to his nature can a cause or reason be assigned which would annul his existence. Therefore God necessarily exists. கடவுளுடைய ஓன் நேச்சர்லயோ இல்ல வெளியவோ அவரை இல்லாம ஆக்குறதுக்கான காரணத்தை நீங்க வந்து கொடுக்கவே முடியாது. ஏன்னா கடவுளை இல்லாம ஆக்குறதுக்கான காரணத்தை கொடுக்கிறதுக்கு கடவுள் தேவை. அதனால கடவுள் கண்டிப்பாக இருக்கிறார் அப்படின்னு சொன்னவர் பரூச் ஸ்பினோசா. இதை நான் உங்களுக்கு இன்னும் சிம்பிளா புரிய வைக்கணும் அப்படின்னா, நம்ம வந்து டைம் டிராவல் கதையை கொஞ்சம் பார்ப்போம். நீங்க வந்து டைம் டிராவல் பண்ணி போறீங்க, உங்க தாத்தாவை நீங்க கொன்னுடுறீங்க. அங்க போய் உங்க தாத்தாவை நீங்க கொன்னுட்டீங்க அப்படின்னா உங்க அம்மா இருக்க மாட்டாங்க, இல்ல உங்க அப்பா இருக்க மாட்டாங்க, அப்பா கிட்ட இருந்து நீங்க வந்திருக்க மாட்டீங்க. தாத்தாவை அங்கே காலி பண்ணிருந்தீங்க அப்படின்னா நீங்க எப்படி இங்க வந்தீங்க, இங்க இருந்து அங்க பின்னால போறதுக்கு? அப்ப இதுக்கு பேர் தான் வந்து கிராண்ட் ஃபாதர் பாரடாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிராண்ட் ஃபாதர் பாரடாக்ஸ் தான் அவர் பேசுறாரு. நீங்க டைம் டிராவல் பண்ணி காலத்துக்கு பின்னால போறீங்க அப்படின்னா அங்க போய் உங்களுடைய முன்னோர்கள், உங்க தாத்தாவை நீங்க கொன்னுட்டீங்க, மேபி ஆக்சிடென்டலா நீங்க கொன்னுட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து அப்படி கொல்றதுக்கு சான்ஸே கிடையாது. ஏன்னா கொன்னிருந்தீங்க அப்படின்னா நீங்க இங்க பிறந்திருக்க மாட்டீங்க, பிறக்கிறனா எப்படி பின்னால போயிருப்பீங்க. சோ பை டெஃபினிஷன் உங்க தாத்தா வந்து இருந்தே ஆகணும். உங்க தாத்தா இருந்தே ஆனாதான் நீங்க வந்து உங்க அப்பா பிறந்திருப்பாரு, அடுத்து நீங்க பிறந்திருப்பீங்க. நீங்க பிறந்திருந்தா நீங்க பின்னால போயிருக்க முடியும். அப்போ இந்த கான்ட்ரடிக்ஷன் நம்ம அலோவ் பண்ண முடியாது. ஏன்னா கடவுள் வந்து இன்ஃபினிட், அவர் வந்து முடிவே இல்லாதவர், ஆரம்பம் இல்லை முடிவும் இல்லை அப்படின்றத எந்த ஸ்பினோசா வந்து நாத்திகர்னு இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்களோ அந்த ஸ்பினோசா சொல்றாரு. சோ இது வந்து ரொம்ப ரொம்ப கிளியரா இருக்கு. ஸ்பினோசா வந்து கடவுளை நம்பி இருக்காரு. மேபி பர்சனல் காட நம்பல, பர்சனலா வந்து கடவுள் இருந்தாரு, அவர் உலகத்தை படைச்சாருன்னு இவர் நம்பாம இருந்திருக்கலாம். ஆனா இந்த முழு யூனிவர்ஸுக்கு பின்னாலேயும் ஒரு பவர் இருக்கு. அந்த பவர் வந்து எட்டர்னல் பவர். அந்த பவருக்கு வந்து அழிவே கிடையாது, ஆரம்பமும் இல்லை முடிவும் இல்லை. இதைத்தானே நானும் கடவுள்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள். நான் திருப்பி இந்த கிளாஸ் கதைக்கே வரேன். இந்த கிளாஸ் வந்து இங்க இல்லாம போகுது அப்படின்னா ஏன் இல்லாம போகுதுன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் இல்லையா? அந்த காரணத்தை உருவாக்குனவர் கடவுள். அந்த காரணத்தை உருவாக்குன கடவுளையே நீங்க காலி பண்ணீங்கன்னா இது இல்லை அப்படின்றதுக்கான காரணமே இல்லாம போயிரும்ல. அதனாலதான் கடவுள் பை டெஃபினிஷன் அவர் வந்து இருக்கவே இருக்கிறார். ஹி இஸ் an uncreated creator, படைக்கப்படாத படைத்தவர் அப்படின்ற ஒருத்தர் இருக்காரு அப்படின்றத பரூக் ஸ்பினோசா ஒத்துக்கிறாரு. இப்ப மிஸ்டர் ஜிகே அவர் என்ன பண்ணாருன்னா, இது எதையுமே படிக்கல, படிச்சிருந்தா இப்பெல்லாம் பேச மாட்டீங்க நீங்க. அவர் ஏதோ இயற்கை விதிகளை தான் கடவுள்னு சொன்னாரு, அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. இயற்கை விதிகளையும் ஒருத்தர் படைச்சிருக்காரு, அவர் தான் கடவுள்னு பாருக் ஸ்பினோசா நம்பினாரு. அந்த பாருக் ஸ்பினோசா நம்பினதுதான் ஐன்ஸ்டீனும் நம்பினாரு. சோ கடவுள்னு ஒருத்தர் இல்லவே இல்லைன்னு இவங்க யாருமே பேசல, இவரா சும்மா கதை விட்டுக்கிட்டு இருக்காரு. சோ அண்ணனுக்கு வந்து ஐன்ஸ்டீனையும் தெரியல, ஸ்பினோசாவையும் தெரியல. இவ கடைசியா மிச்சியோ கக்கு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்க்கலாம். 12வது நிமிஷம் 37 செகண்ட்ல அண்ணன் சொல்றாரு, இந்த மாதிரி கக்கு சொல்றாரு கடவுள் இருக்காரா இல்லையான்னு ஐ டோன்ட் நோ, எனக்கு தெரியாதுன்னு சொல்றாரு. அது ரொம்ப பெருமையா சொல்றாரா? நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, மிச்சியோ கக்கு வந்து ஒரு சயின்டிஸ்ட். ஒரு சயின்டிஸ்டோட பார்வையில அவர் பேசுறாரு என்னன்னா, அப்ப சயின்ஸ் அப்படின்றது பியூர்லி இது வந்து பேஸ்ட் ஆன் எம்பிரிக்கல் டேட்டா. அப்படின்னா நீங்க வந்து கண்ணில் பார்க்கணும், நேர்ல கொண்டு வந்து அதை அளக்கணும், அளந்து கொண்டு வந்து எழுதணும். அப்படி பண்ணா மட்டும்தான் அதை வந்து நீங்க வெரிஃபை பண்ணா மட்டும்தான் அது வந்து ப்ரூஃபா அக்செப்ட் பண்ணிப்பாங்க சயின்டிஸ்ட். இப்ப இவர் வந்து ஒரு சயின்டிஸ்டா பேசுறாரு, கடவுள் இருக்காரா இல்லையான்னு நான் போய் பார்க்க முடியாதுல்ல, கடவுள் எப்படி இருப்பாரு நான் போய் அளக்க முடியுமா? முடியாதுல்ல. அதனால அவர் ஐ டோன்ட் நோன்னு சொல்றாரு. ஐ டோன்ட் நோன்னு சொன்னதுனாலேயே he doesn't exist அப்படின்னு சொன்னதாக அர்த்தம் கிடையாது. மிச்சியோ கக்கு அப்படி கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லவும் இல்லை. ஆனா கடவுள் இருப்பதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்குன்னு அவர் புக்ல பேசியிருக்காரு, எல்லா புக்லயும் பேசியிருக்காரு. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா கக்கு என்ன எழுதியிருக்காரு நம்ம படிக்கணும். அதுக்கு எக்ஸாம்பிளா நான் இந்த ஒரு புக் எடுத்துக்கிறேன், Parallel Worlds அப்படின்ற இந்த புத்தகத்துல அவர் என்ன பேசியிருக்காரு நம்ம பார்ப்போம். இந்த 4 புக்லையும் பேசியிருக்காரு. அவர் எழுதின எல்லா புக்கும் வந்து மோனோகிராஃப்லாம் கிடையாது. அந்த ஸ்ட்ரிங் தியரி, பிக் பேங் அப்படின்ற மாதிரி இந்த உலகம் எப்படி உருவாச்சின்ற விஷயத்த வந்து எல்லா புக்லையும் பேசியிருப்பாரு. இது வந்து ஓவர்லாப் ஆகும். ஸோ இங்க எழுதின பல விஷயம் வந்து இங்கேயும் எழுதியிருப்பாரு. அதுக்கு ஒரு சாம்பிளா நான் இங்க வந்து படிச்சு காட்டுறேன். இந்த புக்ல வந்து சாப்டர் 8
அந்த 8வது சாப்டர்ல பக்கம் 248 அதுல அவர் வந்து கடவுளை நம்பின பல சயின்டிஸ்ட பத்தி பேசியிருக்காரு. நம்ம படிக்கலாம் பக்கம் 248. வேரா கிறிஸ்டியாகவுஸ்கி அப்படின்ற ஒரு பிசிசிஸ்ட், அவங்க வந்து MITல வேலை பார்க்கறாங்க. அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னு எழுதியிருக்காரு பாருங்களேன். அதுக்கப்புறம் அதுக்கு கீழே இன்னொரு சயின்டிஸ்ட் இருக்காரு, ஜான் போல்கின்ஹார்ன் அப்படின்ற. அவர் வந்து ஒரு பார்ட்டிகல் பிசிசிஸ்ட். அது மட்டும் இல்லாம அவர் ஒரு பிரீஸ்ட். அவரை வந்து இவர் வந்து கோட் பண்றாரு, கடவுளை பத்தி அவர் என்ன பேசுறாரு இவர் கோட் பண்றாரு. அடுத்து இன்னொன்னு சொல்றாரு, indeed Isaac Newton himself, who introduced the concept of immutable laws which guided the planets and stars without divine intervention, believed that the elegance of these laws pointed to the existence of God. இவ்வளோ அழகான, இவ்வளோ எலிகண்டான, இவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு உலகத்தை உருவாக்குனது அந்த லாஸ். இம்மியூட்டபிள் லாஸ்னா மாறாமல் நிலையாக இருக்கிற அந்த லாஸை வந்து உருவாக்குனவர் கடவுள்னு நியூட்டன் நம்பினார்னு இவர் எழுதி வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் இந்த புக்கோட கடைசி சாப்டர் பக்கம் 344, டுடே we recognize that among the giants of science, Newton, Einstein and Darwin have done the yeoman's work in helping to define our rightful place in the cosmos. அதாவது நியூட்டன், ஐன்ஸ்டீன், டார்வின் இந்த 3 பேர் தான் அறிவியல்ல இன்னைக்கு வந்து பெரிய ஜெயண்ட், பெரிய ஆட்கள். இந்த 3 பேர் வந்து கடவுள் பத்தி என்ன பேசியிருக்காங்கன்னு இவர் சொல்றாரு பாருங்களேன். ஃபர்ஸ்ட் வந்து நியூட்டனை சொல்றாரு, in the conclusion of Principia Mathematica, அது வந்து நியூட்டன் எழுதின ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு புத்தகம். The most beautiful system of the sun, planes and comets could only proceed from the counsel and dominion of an intelligent and powerful being. இவ்வளோ பெரிய கோள்களும் இவ்வளோ பெரிய பேரண்டமும் ஒரு அறிவுபூர்வமான ஒரு கடவுள்கிட்ட இருந்து தான் வந்திருக்கணும் அப்படின்றத நியூட்டன் சொல்றாரு. இந்த சூரியனையும் இந்த கோள்களையும் இந்த பேரண்டத்தையும் படைச்சவர் வந்து கடவுள் அப்படின்னு நியூட்டன் சொன்னதாக இவர் சொல்லிட்டு அடுத்து இவர் என்ன சொல்றாரு, இஃப் நியூட்டன் டிஸ்கவர்ட் த லாஸ் ஆஃப் மோஷன் தென் தேர் மஸ்ட் பி a divine lawgiver. இது வந்து நியூட்டன் சொல்லல, கக்கு சொல்றாரு. இந்த உலகம் எப்படி இயங்குது, இந்த கோள்கள் எப்படி இயங்குது அப்படின்ற விதிகளை வந்து நியூட்டன் கண்டுபிடிச்சிருந்தார் அப்படின்னா, கண்டுபிடிச்சிருக்காரு. லாஸ் இருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு லா கிவர், அதை உருவாக்குனவர் ஒருத்தர் இருக்காரு அப்படின்றத கக்கு சொல்றாரு. அப்ப லான்னு ஒன்று இருந்தா லா கிவர்னு ஒருத்தர் இருக்கணும் அப்படின்றதான் உண்மை. அதை வந்து இவர் ஒதுக்குறாரு. அதுக்கப்புறம் ஐன்ஸ்டீன் கிட்ட போறாரு. ஐன்ஸ்டீன் too was convinced of the existence of what he called the old one. ஒரு பழமையான ஒரு கடவுள் இருந்தார் அப்படின்றத ஐன்ஸ்டீன் ஒத்துக்கிறாரு. பட் ஒன் who did not intervene in the affairs of men. இது ஆப்வியஸ்லி நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஐன்ஸ்டீன் சொன்னது வந்து கடவுள் இருக்காரு, ஆனா நம்மளுடைய விஷயங்கள்ல அவர் தலையிடுறது கிடையாது. அதுக்கப்புறம் ஐன்ஸ்டீன் சொன்னதை இவர் கோட் பண்றாரு, சயின்ஸ் வித்தவுட் ரிலீஜியன் இஸ் லேம் பட் ரிலீஜியன் வித்தவுட் சயின்ஸ் இஸ் பிளைண்ட். எங்களுக்கு மதமே வேணாம்பா அப்படின்னு அறிவியல் சொல்லிச்சுன்னா அது வந்து லேம்னு சொல்றாரு. அது வந்து நடக்க முடியாது, அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அதே நேரம் அறிவியல் இல்லாமல் இருக்கிற மதமும் ஒரு கண் தெரியாத ஒரு குருடு அப்படின்னு சொல்றாரு. அப்ப என்ன அர்த்தம்னா மதமும் அறிவியலும் ஒன்னா இணைஞ்சு போகணுன்றது ஐன்ஸ்டீனுடைய ஆசை. ஐன்ஸ்டீன் வந்து ஒன்னும் மதமே தேவையில்லை, கடவுள் தேவையில்லைன்னா ஒன்னும் சொல்லல. அதுக்கப்புறம் டார்வினை பேசுறாரு. டார்வின் வந்து கொஞ்சம் குழப்பத்துல இருந்தாரு, கடவுள் இருக்காரா இல்லையான்னு இவருக்கு ஒரே கன்ஃபியூஷன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் இந்த புக்கோட கடைசி பக்கங்கள் பக்கம் 355 ஸ்டீவன் வெயின்பர்க் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட் இருந்தாரு. அவர் வந்து என்ன சொன்னாருன்னா, உலகம் உருவாச்சு, பிக் பேங் உருவாச்சு, ஆனா கடவுள் அதை படைக்கல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. இந்த மாதிரி வெயின்பர்க் வந்து இந்த மாதிரி சொல்றாரு, கடவுள் இல்லைன்னு சொல்றாரு. பட் a much larger camp of cosmologists thought Weinberg was off base. Weinberg சொல்றது வந்து தப்பு, கடவுள் இல்லை அப்படின்னு சொல்றது தப்பு அப்படின்னு சொல்லி நிறைய காஸ்மாலஜிஸ்ட் பேசினாங்க அப்படின்னு இவர் கக்கு கோட் பண்றாரு. அவங்கள யாரெல்லாம் சொல்றாருன்னு பாருங்க. பக்கம் 356 டான் பேஜ் அப்படின்ற ஒருத்தரை பத்தி பேசுறாரு. இந்த டான் பேஜ் யாருன்னா ஸ்டீபன் ஹாக்கிங் உடைய ஸ்டூடெண்ட். ஸ்டீபன் ஹாக்கிங் கிட்ட படிச்சவர். எந்த ஸ்டீபன் ஹாக்கிங் கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போனார் இல்லையா, அவர்கிட்ட படிச்ச டான் பேஜ் இவர் என்ன சொல்றாருன்னா, yes, I would say there is definitely a purpose. I don't know what all of the purposes are, but I think one of them was for God to create man to have fellowship with God. A bigger purpose maybe was that God's creation would glorify God. இது வந்து ஒரு மதத்தலைவர் பேசுற மாதிரி இருக்கு, ஒரு பாதிரியார் பேசுற மாதிரி இருக்கு. ஆனா இதை பேசுறது வந்து ஒரு சயின்டிஸ்ட், ஸ்டீபன் ஹாக்கிங் உடைய மாணவர். அதுக்கப்புறம் அது கீழே போனீங்கன்னா சார்ல்ஸ் மிஸ்னர் அப்படின்ற இன்னொரு பேராசிரியர். அவர் என்ன பேசுறாருன்னா, my feeling is that in religion there are very serious things like the existence of God. So I think there are real truths there, and in the sense the majesty of the universe is meaningful and we do owe honor and awe to its creator. So இவ்வளோ பெரிய உலகத்தை படைத்த ஒரு கடவுள் இருக்கார் அப்படின்ற மாதிரி இந்த சயின்டிஸ்ட்லாம் நம்புறாங்க அப்படின்னு கக்கு சொல்றாரு. இவங்கெல்லாம் சாதாரண ஆள் கிடையாது, பிசிசிஸ்ட், எல்லாருமே சயின்டிஸ்ட். இது எல்லாம் பேசி முடிச்சுட்டு கக்கு என்ன சொல்றாருன்னா, இந்த புக்கோட கடைசி பக்கத்துல எனக்கு ஒரு பர்சனல் கருத்து ஒன்று இருக்கு. என்னன்னா, நான் எப்படி யோசிக்கிறேன் கடவுள் அப்படின்னா, பக்கம் 358 அல்டிமேட்லி ஐ பிலீவ் த வெரி எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் a single equation that can describe the entire universe in an orderly harmonious fashion implies a design of some sort. இது எல்லாத்தையும், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா தியரியவும் நம்ம வந்து ஒரு இன்ச்சுக்கு நம்ம வந்து கொண்டு வந்துடலாம். இந்த உலகம் எப்படி உருவாச்சு, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எப்படி
எப்படி ஒர்க் ஆகுது, பிக் பேங் எப்படி நடந்துச்சு, எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு இன்ச்சில் இருக்கிற ஒரு ஃபார்முலால நம்ம கொண்டு வந்துடலாம். அப்படி ஒன்று இருக்கு. இவ்வளோ ஆர்டர்லியா, இவ்வளோ ஹார்மோனியஸா, அதாவது இவ்வளோ நீட்டா ஒரு விஷயத்த ஒன்று பண்ணிருக்கு அப்படின்னா கண்டிப்பா இங்க ஒரு டிசைன் இருக்கு. ஸோ ஒன்று வந்து ஐன்ஸ்டைன், அதுக்கப்புறம் ஸ்பினோசா, அடுத்து மிச்சியோ கக்கு, 3 பேருமே கடவுளை வந்து நம்பல அப்படின்னு சொல்றது சுத்த பொய். அதுக்கப்புறம் இந்த வீடியோவை முடிக்கும் போது 13வது நிமிஷம் 41 செகண்ட் அங்கேயும் வந்து நம்ம அண்ணன் என்ன சொல்றாருன்னா இயற்கை தான் கடவுள்னு இவங்க சொன்னாங்கன்னு சொல்றாரு. 4 வாட்டிங்க ஒரே வீடியோல 4 தடவை இயற்கை கடவுள் இயற்கை கடவுள்னு இவர் பேசிட்டு இருக்காரு. அப்ப இவருக்கு வந்து ஒரு பர்சனலா ஒரு அஜெண்டா இருக்கு. இவர் பேசுற யாருமே இப்படி யாரும் சொல்லல, இவர் அப்படியே மாத்தி உள்டாவா பேசுறாரு. எனக்கு என்ன அப்படின்னா, உங்களை வந்து இவ்வளவு பேர் ஃபாலோ பண்றாங்க, ஓகேவா? நீங்க பெரிய ஆள் அப்படின்னு நான் வந்து நம்பல. ஏன்னா உங்களை நான் பல வருஷமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்குன்னு ஒரு அஜெண்டா இருக்கு, அதை தான் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. நாத்திகம் அப்படின்றத நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா உங்களை வந்து உண்மையாவே பல பேர் ஃபாலோ பண்றாங்க இல்லையா? அவங்களுக்கு நீங்க உண்மையா இருக்கீங்களான்றதான் இங்க விஷயம். உங்களை நம்புறாங்க பல பேர், நீங்க தான் பெரிய சயின்டிஸ்ட் நம்புறாங்க, உங்களுக்கு எல்லாம் தெரியும் நம்புறாங்க. ஆனா அவங்களுக்கு நீங்க வந்து உண்மையான தகவலை கொண்டு போய் சேருங்கன்றதான் நான் கேட்டுக்க விரும்புறது. நீங்க வந்து கடவுளை நம்புங்க, நம்பாம போங்க, அது வந்து உங்க விருப்பம், அது வந்து நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனா நீங்க ஒருத்தரை பத்தி பேசும்போது ஃபேக்சுவலா தான் பேசணும். ஒன்னு என்ன பண்ணுவீங்கன்னா கடவுள் இல்லைன்னு சொல்வீங்க, அதுக்கு வந்து கடவுள் இல்லைன்னு யாரெல்லாம் பேசுறாங்களோ அவங்கள வந்து நீங்க வந்து துணைக்க கூப்பிட்டுப்பீங்க, லைக் இப்போ ஹாக்கிங் மாதிரி. இல்லைன்னா இன்னொன்னு என்ன பண்ணுவீங்கன்னா கடவுள் இருக்காருன்னு பேசியிருப்பாங்க, அதை வந்து ஃபுல்லா மாத்துவீங்க, அவங்க பேசாதெல்லாம் நீங்க பேசி வைப்பீங்க. ஸோ இது வந்து எனக்கு கிளியரா புரியுது. என்னன்னா உங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கு, நாத்திகத்தை பரப்பணும் அப்படின்னு நீங்க ஆசைப்படுறீங்க, அதை பரப்புங்க, தப்பே கிடையாது. ஆனா சயின்டிஸ்ட் வந்து சொல்லாத விஷயத்த சொன்னாங்கன்னு நீங்க போய் சொல்லாதீங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியலையா, தயவு செஞ்சு படிங்க, படிச்சுட்டு வந்து பேசுங்க, தப்பே கிடையாது. ஏன்னா பல பேர் என்கிட்டே வந்து பேசுவாங்க, சயின்ஸா, அதுக்கு வந்து மிஸ்டர் ஜிகே தான் அத்தாரிட்டிங்க, அவரை கேளுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா மக்கள் வந்து உங்களை அந்த அளவுக்கு நம்புறாங்க. நீங்க வந்து பல வருஷமா இந்த ஃபீல்ட்ல இருக்கீங்க, பல வருஷமா வீடியோஸ் போடுறீங்க. ஸோ மக்கள் உங்களை நம்புறாங்க, நீங்க வந்து உண்மையை பேசுங்க அப்படின்றதான் என்னோட தாழ்மையான அன்பான வேண்டுகோள். எனக்கு வந்து மிஸ்டர் ஜிகே எப்போ தெரியும்னா 2019 லாக்டவுனுக்குலாம் முன்னால. அப்போ வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம்லாம் கிடையாது, ஆஃபீஸ் தான். அப்போ எனக்கு ஆஃபீஸ்ல ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருந்தாரு, அவர் பேர் வந்து ஷேக் தாவூத். அவர் வந்து ஒரு கிராஃபிக் டிசைனர். அவர் என்ன பண்ணுவார்னா ஆஃபீஸ்ல வந்து ஹெட்ஃபோன் போட்டுப்பாரு, மிஸ்டர் ஜிகே வீடியோ வச்சுப்பாரு, வச்சுட்டு பின்னால அதை ஹெட்செட்ல கேட்டுக்கிட்டு இங்க வந்து வேலை பார்த்துட்டு இருப்பாரு. ஷேக் மூலமா தான் மிஸ்டர் ஜிகே சேனல் வந்து எனக்கு தெரிஞ்சிச்சு. அப்ப நான் போய் பாக்குறப்போ அவர் அப்பெல்லாம் வந்து ஒழுங்கா தான் பேசிட்டு இருந்தார் மிஸ்டர் ஜிகே. இப்போ ஒரு 5 வருஷத்துல அவர்கிட்ட வந்து நிறைய மாற்றங்கள் என்னால பார்க்க முடியுது. அவருக்கு வந்து கடவுள் மேல என்ன கோபமோ தெரியல, அதை வந்து இப்படி பண்ணிட்டு இருக்காரு. நியாயமான முறையில உங்க ஆடியன்ஸ்க்கு நீங்க வந்து விஷயத்தை கொண்டு போங்க, ஆனா எப்பவும் போய் சொல்லாதீங்க. அவ்வளவுதாங்க, வீடியோ முடிச்சுக்கலாம். ஆனா ஒரே ஒரு விஷயம் தான், there is a God, there is certainly a God. அது மட்டும் உங்களுக்கு புரிஞ்சா எனக்கு போதும்.